ஹாய்மா, வணக்கம். நான் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சந்தோஷமாக இருங்க எப்பயுமே. நான் ஜெய் ஸ்ரீசாந்த் கிச்சன்ஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு சிம்பிள் டிஃபன் பாக்ஸ் லஞ்சு நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். ஓகேப்பா, ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம். போதும் ஆயில், எனக்கு தேவையான ஆயில் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஆயில் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம். இப்போ நல்லா வெந்தயம், கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வச்சு இந்த டைமில் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயம் போடணும். ஓகேங்களா? இதுக்கு இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் ஒரு 10% வளர்னோடனே நம்ம அடுத்த பொடி போட்டுருவோம். தக்காளி போட்டுருக்கோம். தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வதங்கிச்சுப்போம். இந்த பழத்தில் வதங்கினா போதும். ஓகேவா? இப்போ நான் காய் என்கிட்ட இருந்த கேரட்டு, அதுக்கப்புறம் முருங்காய், பீன்ஸ், உங்கள்கிட்ட என்ன காய் இருக்குதோ அதுக்கு போட்டுக்கிறோம். சரிங்களா? பூசணிக்காய் போடலாம், கத்திரிக்காய். ஆனால் இது எதுக்காக இவ்வளோ துண்டு பெருசாக போட்டிருக்கேன்னா இது கரைஞ்சிடும். அதனால் சாப்பிட சொல்ல கரைஞ்சி போன மாதிரி இருக்கும். நெத்தாக கிடைக்காம பீஸாக கிடைக்காதுன்றதுக்காக நான் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன். இல்லை உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதை போட்டு செய்து கொடுத்தீங்கன்னா காய் சாப்பிட்ற பசங்கள்லாம் கூட சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால் இது டேஸ்ட் எல்லாம் உப்பு காரம்லாம் ஊறி நல்லாயிருக்கும். சாப்பாடோடு கலந்து வந்துடும். அதனால் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன், ஆல்ரெடி நம்ம பருப்பில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் என்கிட்ட சாம்பார் பொடி இருக்குது, நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுது. இந்த சாம்பார் பொடி நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுதான் காரம். இதில் போதும், அது காரம் போதும். நம்மளுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். சரிங்களா? கொஞ்சம் தாராளமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கணும், நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அப்படியே வதக்க சொல்லி நல்ல ஸ்மெல் இருக்குது. சூப்பராக நல்ல ஃப்ளேவர் வருது. சரிங்களா? போதும், இவ்வளோ வதங்கிறது போதும். ஓகேங்களா? இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா காய் ஓரளவுக்கு நல்லா வேகட்டும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் காய் வெந்தவொடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கப்பா, காய் நல்லா வெந்துடுச்சு. ஓகேங்களா? காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம முன்னாடியே பருப்பு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த தண்ணியோடு நான் ஊற்றிடுறேன். இந்த பருப்பில் நான் கொஞ்சோண்டு புளி ஊற்றிருக்கேன். சரிங்களா? எனக்கு புளிப்பு கொஞ்சமாக இருந்தால் போதும். புளிப்பு தேவையான நிறைய போடக்கூடாது புளிப்பு. ஏன்னா அதை அந்த டேஸ்ட்டை அடைக்கிடும். அதனால் ஓரளவுக்கு போட்டால் போதும். கொஞ்சோண்டு ஒரு கொட்டை போட்டால் போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் ஒரு 1/4 பத்தை மாங்காய் ஒரு 2-3 பீஸ் போட்டுருக்கேன். இதெல்லாம் செஞ்சோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த ரெசிபி ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். உங்களுக்கு சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற ஐட்டம். ஓகேங்களா? இது கொஞ்சம் கொச்சோன்னா அடுத்த பொருள் போட்டுடலாம். கொஞ்சம் லேசாக கொதிக்கிட்டோம். கொச்சி வந்தோடனே நம்ம இதில் கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ பாருங்கப்பா, போதும் இந்த அளவுக்கு கொதிச்சது. இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? எனக்கு சரியாக இருக்கும் உப்பு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இதில் ரைஸ் போட்டுக்கணும். நான் சாதம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு காலையில் லஞ்ச் பாக்ஸ் கட்டுற அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரைஸ் போட்டு எத்தனை பேருக்கு தேவையானோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். சரிங்களா? இது போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா
லூஸாக இருக்கணும். அவ்வளோதான்ப்பா. இப்போது வெந்துச்சு. நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இவ்வளோ லூஸாக இருந்தால் போதும், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் லன்ச் டைமில் சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அப்போது டிஃபன் பாக்ஸில் இப்படி தலைன்னு போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி சாம்பார் சாதம், ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் சாதம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் மேலே போட்டுக்கோங்க. சரிங்களா? மேலே கொஞ்சம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாகிடும். இப்படி கொத்தமல்லி மேலே தூவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 செகண்ட், அப்புறம் நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு சர்வ் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா, சுட சுட ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரைஸ். ஓகேங்களா? டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அதோடு நான் உருளைக்கிழங்கு வறுவல் செய்திருக்கேன். மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி, ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு வறுவல் செய்திருக்கேன். இதை நான் உங்களுக்கு வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதுக்கு காரமாக இதுவும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளும் லன்ச் டைமில் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேப்பா, இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேப்பா, அது வரைக்கும் பாய்.